சரி, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 7க்கு போறோம். கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த கொஸ்டின் நம்பர் 7 வச்சு நான் சொல்ல போறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தமிழ்ல வந்து ஃபாலோவிங் அசெட்ஸ் இருக்குதுங்க. அதாவது ஷேர்ஸ்ல வந்து 90 கோடியும் கேஷ் பேலன்ஸ் 10 கோடி மொத்தம் 100 கோடி வச்சிருக்காங்க சார். The beta of equity shares 1.1 is the market index selling at 4,300 level. The fund manager apprehends that index will fall at most by 10%. How many index futures he should short for perfect hedging? One index futures consists 50 units. Substantiate your answers assuming the fund manager apprehensions will materialize. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணம் இருக்குது, மொத்தம் 90 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ்லையும் 10 கோடி கேஷாக இருக்குது. கேஷாக கூடியதுக்கு வந்து ரிஸ்க் கிடையாது. அப்போ ஒன்லி ஈக்விட்டி போர்ஷன் மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகுது. அது வந்து மார்க்கெட் ரிஸ்க்ல அதிகமாக இருக்குது. இப்போ மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறேன். மார்க்கெட் வந்து 10% ஃபால் ஆகுதுன்னு சொல்றாங்க. எங்க சொல்றாங்கன்னா சம்மில் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இண்டெக்ஸ் வில் ஃபால் பை 10%. அப்போ 10% ஃபால் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு தான் கேள்வி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90% ரிஸ்க் இருக்குது. தட் இஸ் 90 crore ரிஸ்க் இருக்குது. 10 crore கேஷ்க்கு ரிஸ்க் இல்லை. மார்க்கெட்டுக்கு கீழே போகுது. மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாரு, லாஸ் அவாய்ட் பண்ண நினைக்கிறாரு. அதனால ஃபியூச்சர் போறாரு. இப்போ எங்க லாஸ் ஆச்சுன்னா, அதாவது போர்ட்போலியோ லாஸ் வந்துச்சு, அதாவது ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆச்சுன்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம எங்க போறோம், ஃபியூச்சர்ஸ்க்கு போறோம். அப்போ கோர் ஐடியா இதுதான். ஷேர் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆக போகுது, அதை ஹெட்ஜிங் பண்றதுக்கு நான் ஃபியூச்சர்ஸ்ல போனா ஷார்ட், ஃபியூச்சர்ஸ்ல போய் சேல்ஸ் பண்ணா ஷார்ட், அப்போ சேல், அப்போ ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட் லாஸ் ஆக, ப்ராஃபிட் ஈக்குவல் லாஸ் ஆக மேட்ச் ஆகணும். அதுதான் பெர்ஃபெக்ட் ஹெட்ஜிங். அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தா 90 crore மட்டும் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 crore இருக்குல்ல, ஏன் அதில் 90 கோடி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் 10 கோடி வந்து கேஷ் ஆகுது. கேஷுக்கு ரிஸ்க் கிடையாது. அதனால ஈக்விட்டி இருக்கக்கூடிய 90 crore மட்டும்தான் எடுக்கிறோம். அதனால ஹெட்ஜ் ஒன்லி ஈக்விட்டிக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். பீட்டா என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டாவை பொறுத்த வரைக்கும் 1.1 ஒன் சைட் தான். மீனிங் என்னன்னா, மார்க்கெட் 10%னா போர்ட்ஃபோலியோ 11%. எப்படிங்க சார் அப்படின்னா 10 இன்ட்டு 1.1, ஸோ 11. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்ல 10% டவுன் ஆச்சுன்னா போர்ட்ஃபோலியோ 11% டவுன் ஆகும். ஏன்னா பீட்டாவோட சேர்த்திக்கணும். அதே போல மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பீட்டாவை சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா பீட்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நீ எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ டவுன் ஆச்சுன்னா பீட்டாவை சேர்த்து தான் டவுன் ஆகும். அப்போ 10% மார்க்கெட் டவுன் ஆனா 11. அதே 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 11% இன்க்ரீஸ் ஆகும். லாஜிக்கலா புரிஞ்சிடும். அப்போ ஸோ ஆக்சுவல் லாஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90 கோடி தான் இருக்குது. இப்போ 10% போச்சுன்னா உங்களுக்கு 9 கோடி தான் லாஸ் ஆயிருக்கும். ஆனா இங்க பீட்டா 1.1 எடுக்கிறதுனால நமக்கு 9.9 கோடி லாஸ் ஆகுது. இந்த 9.9 கோடி லாஸ் நீங்க எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த கணக்கு. அப்ப ஃபியூச்சர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, நம்ம 9.9 கோடி லாஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த லாஸை நான் வந்து என்ன செய்ய போறேன், இப்போ நான் வந்து கவர் பண்ணணும் எப்படின்னா, அப்போ ஆரம்ப விலை வந்து எவ்வளவு 4,300 ரூபாய் இருக்குது. அப்போ எவ்வளவு ஆக போகுது, 4,300ன்றது 10% டவுன் ஆக போகுது, மார்க்கெட் ஃபேல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ 430 ஃபால் ஆக போகுது அப்படின்னா ஒன் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஹெட்ஜிங் ரேஷியோ ஃபார்முலா நமக்கு தெரியும். ஹெட்ஜிங் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். போர்ட்ஃபோலியோ வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இன்டு இண்டெக்ஸ் இன்டு பீட்டா. அதான் அந்த கான்செப்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் 4,300, நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் 4,300 இண்டெக்ஸ் இன்டூ 50 கான்ட்ராக்ட் சைஸ், லாட் சைஸ் ஷீட்டிங். அப்போ 4,300 இன்ட்டு 50. ஸோ 1,93,000, சரி, 4,300 இன்ட்டு 50. அப்போ 2,15,000 ஷீட்டிங். அப்போ ஹவு மெனி கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கோல் வந்து ஃபியூச்சர் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் லாஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ 2,10,000 ரூபா கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் வந்து 2,15,000 ரூபாய். அப்போ லாஸ் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ லாஸ் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9,90,00,000 ரூபாய். அப்போ 9,90,00,000 ரூபாய், 9,90,00,000 ரூபாய் டிவைடட் பை 2,15,00,000. சார் 9,90,00,000 ரூபாய், 9,10,3,000, 9,90,00,000 டிவைட் பை
2,15,000 கிடையாது, ஏன்னா 10% குறையுது. அப்போ உங்களுடைய வேல்யூ எவ்வளவு வந்துச்சு, இண்டெக்ஸோட வேல்யூ எவ்வளவு இருந்துச்சு, 4,300 இல்லைங்களா? இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 4,300. அப்ப 4,300ல 10%, 430, அதான் ரெடியூஸ் ரிஸ்க் இன்ட்டு 50, இப்போ 21,500. அப்போ டிவைடட் பை 21,500, ஸோ 4,605. 4,605 அப்படின்றது உங்களோட ஆன்சர்ஸ். அப்போ இந்த கான்ட்ராக்ட் தான் நீங்கள் ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இப்போ 4,605 இன்ட்டு 21,500, ஸோ எக்ஸாக்டாக 9,90,00,000 வந்துடும். இப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சு. அப்போ என்ன சொல்றாங்க, லாஸ்ட் ப்ராஃபிட்டு ஹெட்ஜ் பண்ணணும். அப்போ யூ ஹேவ் ஷேர் பியர் லாஸ் ஆகுன்னு சொல்றீங்க. அப்போ செல் ஃபியூச்சர்ஸ் போறீங்க, மார்க்கெட் ஷேர் லாஸ்னா ஃபியூச்சர் ப்ராஃபிட் போத்தும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு கீழே போகும்போது இங்கே ப்ராஃபிட் வந்துடும் சொல்றாங்க. அப்போ இரண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் 0 ஆயிரும். அப்போ வந்து லாஸ் இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் போகிறதா ஹெட்ஜிங் சொல்றாங்க. இப்போ ஈக்விட்டி மட்டும் ஹெட்ஜ், பீட்டை அட்ஜஸ்ட் பண்ணு, ஃபியூச்சர் ஷார்ட் பண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான சம்மை நம்ம நினைக்கிறோம், ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ் கண்டுபிடிச்சாச்சு, 9,90,00,000 நம்ம லாஸ் என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அந்த லாஸை நம்ம எப்படி ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ 2,15,000, 2,15,000 99,00,000, 90 கோடி இன்ட்டு 1.1 போட்டு 99 கோடி லாஸ் ஆக போகுது. இல்லை 10% இவன் டைரக்டா எடுத்துட்டான். ஆக்சுவலாக நம்ம 10% எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா இதுலேயே 4,300ல 10% போட்டால் 430 இன்ட்டு 50, இதே 99 கோடி, 90 கோடியில் 10% போட்டு இன்ட்டு 1.1 போடணும். அப்போ 9,90,00,000 டிவைட் பை 21,500 போட்டால் 4,605 வந்துடும். ஸோ உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.